அடுத்தபடியாக தமிழகத்தினுடைய மூத்த ஆலிம், ஒரு வழியான ஆலிம், எல்லா பகுதிகளிலும் தன்னுடைய பேச்சாற்றலால் மார்க்கத்தை ஒரு பூரணமாக கொண்டு செலுத்துகிற ஒரு மிகச்சிறந்த ஆலிம், எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிற தமிழகத்தினுடைய ஒவ்வொரு ஆலிம்களும் ஒரு ஜும்மா பயானை செய்யணும் அப்படின்னா முதல்ல அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆலிம் உங்களுக்கு வழிகாட்ட ஒரு சின்ன கைட்லைன் இருக்கிறார்கள். இதற்குடைய பேச்சு பயனுள்ளதாக அமையிருக்கிற பெரிய ஆசையோடு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அஜீஸ் அவர்களை உங்களுக்கு மத்தியில் உரை நிறுத்துவதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு தடவை சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபலம்மா அஹஸ்ஸ ஈஸா மின்ஹுமுல் குஃப்ர கால மன் அன்சாரி இலல்லாஹ் قال الحواريون نحن أنصار الله. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. மஸ்ஜிதுல் ஹைஃப் பள்ளிவாசலின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சிறப்பான இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர்களே, இந்த அருமையான அழகான பள்ளிவாசலினுடைய இமாம் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிற இந்த கூட்டத்தை எல்லாம் வல்ல இறைவன் கபூல் செய்தல் புரிவானாக. இதை நல்ல பயனளிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக ஆக்கியல் புரிவானாக. இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்கள், இதனுடைய செயலாளர் வரவேற்புரையிலே மிக தெளிவாக ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த மஹல்லாவில் இருக்கிற இளைஞர்களை கவனித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய வழிகாட்டுதல்களை தொடர்ந்து தருவோம். என்னென்ன வழிகளிலெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த வழிகளில் தொடர்ந்து தருவோம் என்று அவர் நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். நாம் இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்திக்குவோம். இன்ஷா அல்லாஹ் சார், நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்திக்குவோம். நான் ஏன் இந்த ஸ்டேஜில் நிற்கலை அப்படின்னா, இங்கே போய் நின்னா இந்த ஸ்டேஜுக்கு இயல்பாக பயான் பண்ண வச்சிடும். அது இந்த ஸ்டேஜினுடைய இயல்பு. நான் பயான் பண்ணுறதுக்காக இப்போ உங்கள் முன்னால் நிற்கலை, சில தீர்மானங்களை எடுப்பதற்காக இங்கே நின்றுருக்கேன். இந்த பள்ளிவாசல் சார்பாக இந்த மஹல்லாவினுடைய இளைஞர்களாக இருக்கிற நீங்களுமாக சேர்ந்து மேற்கொள்ள இருக்கிற சில தீர்மானங்களை எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆர் யூ ஹாப்பி? நீங்கள்லாம் சந்தோஷமாக அங்கே உட்காந்துருக்கீங்களா? யாரும் நிர்பந்தத்தில் வந்து உட்காரலையே, அத்தா அம்மா சொன்னாங்க போயிட்டு வாடா அப்படின்னு அப்படி வரலையே, இல்லையா? எல்லாம் சந்தோஷமாக வந்து உட்காந்து, இது நமக்கு மகிழ்ச்சி அளிச்சு இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசலில் எதுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காங்க? இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேதரிங் எனக்கெல்லாம் வாய்க்காது. முதல்ல கலர் சட்டை போட்டவங்களையே பார்க்குறது கம்மியாக இருக்கும். பள்ளிவாசலில் தான் நம்ம பேசுகிறோம் அல்லது பயான் பேசுகிறோம். நாங்கள் பார்க்குறது எப்படி இருக்கும்? பெரும்பாலும் வெள்ளை பாருங்கள், அங்கே பாருங்கள் எல்லோரும் எப்படி இருக்கான்னு பாருங்கள், எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க. கலர் சட்டை போட்டவங்களை பார்க்குறது கம்மி, தலையில் தொப்பி இல்லாதவங்களை பார்க்குறது கம்மி, முகத்தில் தாடி இல்லாதவங்களை பார்க்குறது கம்மி. இப்படி இருந்துட்டோம். இப்போ உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது இன்றைக்கி தேவை.
ஏன் இந்த பள்ளிவாசல் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க? சரி, இதை நம்ம எப்படி நமக்கு நன்மையானதாக ஆக்கிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் யூத மக்களுக்கு நபியாக வந்தார், யூதர்களுக்கு நபியாக வந்தார். அவர் வந்தபோது யூதர்கள் அந்த மதத்தை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றியிருந்தாங்க. உலகத்தில் ஃபஸ்ட்டு கார்ப்பரேட்டிசம் அப்படிங்கிறது யூதர்கள்ட்ட தான் இருந்துச்சு. அவங்க மதத்தையே சம்பாதித்தல் மட்டுமல்ல, கார்ப்பரேட்டிசத்தில் சம்பாதித்தல் மட்டும் இருக்காது. கார்ப்பரேட்டிசத்தில் என்ன இருக்குன்னா, சம்பாதிக்கிறது அதோடு சேர்ந்து பவர், ஒரு ஆளுமை செலுத்துறது எதில் இருக்கும்? கார்ப்பரேட்டிசத்தில் இருக்கும். அப்படித்தானுங்க. ஒரு கம்பெனி உள்ளே வருவான், சம்பாதிக்கிறதுன்னு வருவான், மற்ற எல்லா கம்பெனியும் வாங்கிடுவான். அப்படித்தானுங்க. முதல்ல சண்டை போட்டு பார்ப்பான், அல்லது வாங்கிடுவான், அவனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவான். அதானே கார்ப்பரேட்டிசம். இந்த கார்ப்பரேட்டிசம் ஃபஸ்ட்டு இருந்தது யூதர்கள்ட்ட, மதத்தில் வந்துச்சு. அதுக்கு எதிராக போராடினவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர் தேவாலயங்களை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற கடைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். அதுக்கு எதிராக குரல் கொடுத்தது தான் யூதர்களுக்கு அவரை பிடிக்கலை. அப்படி பிடிக்காமல் எல்லாருமே அவருக்கு எதிராக போயிட்ட சூழ்நிலையில் அவர் மக்களை பார்த்து ஒரு கோரிக்கை வச்சார். எல்லாருமே இப்படி எனக்கு எதிராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைது கால ஈசா ஃபலம்மா அஹஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர், எல்லாருமே இப்படி ஒரு எதிர் மனோநிலையில் இருக்கிறாங்களே அப்படின்றத பார்த்துட்டு அவர் சொன்னார், மன் அன்சாரி இலல்லாஹ், உங்களில் யாராவது எனக்கு உதவி செய்கிறவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். யாராவது, எல்லாருமே இப்படி எதிராக இருக்கீங்களே, யாராவது இருக்கீங்களாங்க எனக்கு உதவியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ 12 இளைஞர்கள், நஹ்னு அன்சாரி இலல்லாஹ் காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், இப்போ 12 இளைஞர்கள் நாங்கள் இருக்கோம் அவங்க கூட அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த பள்ளிவாசல் கேட்குது. இங்கே பள்ளிவாசல் ஒன்று நடக்குது. இது எல்லாம் பெரியவங்களா, வயசானவங்களா, தாடி நிறைச்சவங்களா எல்லாம் நாங்கள் பள்ளியில் இருக்கோம். யாராவது இளைஞர்கள் எங்கள் கூட வர்றதுக்கு இருக்கீங்களா அப்படின்னு இந்த பள்ளிவாசல் கேட்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? என்ன சொல்ல போகிறீங்க? என்னங்க சத்தமே வர மாட்டேங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வர்றோம் அப்படி சொல்லுங்கள், இல்லாட்டி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்யலாம்? சரிதானா? அப்போ இந்த நியத்தை இப்போ கரெக்ட் பண்ணிக்கிட்டோமா? இந்த பள்ளிவாசல் கூப்பிடுது, யாராவது இளைஞர்கள் இங்கே எங்கள் கூட நிற்கிறதுக்கு யாராவது இளைஞர்கள் இருக்கீங்களா அப்படின்னு இந்த பள்ளிவாசல் கேட்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்களா இல்லையா? மனசார தானே சொன்னீங்க. அப்போ முதல் முடிவு, தீர்மானம், இந்த பள்ளிவாசல் கூப்பிடுற நல்ல விஷயங்களுக்கு நாம் ஒத்துழைப்பாக இருப்போம். சரியா? ஏன்னா நம்ம ரொம்ப நேரத்தை கடத்துறதை விட முடிவு எடுக்கிறது நல்லது இல்லைங்களா? நம்ம மார்க்கம் எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்க சொல்லுது. அதுக்கு பேர் தான் நிய்யத்து. சும்மா கை கழுகுறது இருக்கு பார்த்தீங்களா? சும்மா கை கழுகுறதுக்கும் கை கால் மூஞ்சி கழுகுறதுக்கும் வலு செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்? கை கால் மூஞ்சி கழுவுமா இல்லையா? காலையில் எழுந்திரிச்சு கழுகுறதுக்கும் வலு செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்? நிய்யத்து, அவ்வளோதான். நான் ஒலு செய்கிறேன்னு நிய்யத்து வச்சா அதுதான் நிய்யத்து. வேற ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் இல்லை. நான் ஒலு செய்கிறேன்னு கை கழுவுனா அது நிய்யத்து, ஒலுவாயிடும். முடிவு, நான் என்ன செய்ய போறேன்ற முடிவு. இந்த முடிவுக்கு நம்ம மார்க்க எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் கொடுக்குது. தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்கிறோம்? தக்பீர் கட்டுறோமா இல்லையா? நிய்யத்து. என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்னு ஒரு முடிவு. அப்போ தக்பீர் கட்டும்போது நம்ம என்னெல்லாம் நினச்சிக்கணும்? நான் இப்போ ருக்கு செய்வேன், நான் இப்போ சுஜூது செய்வேன், நான் நின்று இன்னும் ஓதுவேன். அதெல்லாம் எங்கே வந்துடணும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்லும்போது தொழுகையினுடைய இமேஜ் உங்கள் மூளையில் வந்துடணும். தொழுகைனா என்னங்கிற இமேஜ் நான் இன்னது செய்ய போகிறேன் அப்படிங்கிற தீர்மானம். அதுக்கு தான் என்ன பேர்? தொழுகைக்கு நிய்யத்து வைக்கிறது.
ஹஜ் உம்ராவுக்கு போகும்போது நியத்து வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? சில முடிவுகளை மேற்கொள்ளுதல். இப்போ நியத்து என்றாலே சில தீர்மானங்களுக்கு வர்றதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்னைக்கு நியத்து வைக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் கூப்பிடுற நல்ல காரியங்களுக்கு நம்ம என்னங்க மெதுவாக வருது, சார் சொன்னாருன்னு வந்திருக்கீங்களோ? அப்படியா? இல்லையா, தீர்மானத்தோடு தானே வந்திருக்கீங்க. சரி, இப்போ இந்த பள்ளிவாசல் கூப்பிடுற நல்ல காரியங்களுக்கு நாம் துணை நிற்போம். கூப்பிட சொல்லலாமா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கூப்பிடுங்க எங்களை அப்படின்னு சொல்லலாமா? கூப்பிட்டா வருவோமா? கூப்பிட்டா வருவோமா? வருவோம். அப்போ வருவோம். இப்போ கூப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் என்ன செய்யுங்க, உங்கள் பேர் நம்பர் எல்லாம் எழுதி கொடுங்க. நல்ல விஷயம்னா எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்துடுறோம். வந்தால் நன்மை நமக்கு கிடைக்கணுமா அவங்களுக்கு கிடைக்கணுமா? சொல்லுங்க தம்பி. தாத்தா யார்ப்பா சொன்னா? வெரி குட் சின்ன பிள்ளை. பாருங்க, இந்த சின்ன பசங்களுக்கு பயம் இல்லைங்கிறது. நீங்கள்லாம் பயந்து பேசாமல் இருக்கீங்க. அவர் என்ன சொன்னார்? எல்லாருக்கும் நன்மை, அவங்களுக்கும் நன்மை ஏற்படணும், நமக்கும் நன்மை ஏற்படும். மாஷா அல்லாஹ், அதான் கரெக்டு. அவங்க கூப்பிட்டா, பள்ளிவாசலுக்காரங்க கூப்பிட்டா நம்ம வருவோம். பள்ளிவாசல் கூப்பிடும்போது அது பள்ளிவாசலில் ஹவுலு சுத்தம் பண்ணுறதுக்கு வாங்க, டாய்லெட் சுத்தம் பண்ணுறதுக்கு வாங்க, அல்லது கார்பெட் சுத்தம் பண்ணுறதுக்கு வாங்கன்னா கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டாலும் நம்ம போக ரெடி. அப்படி தானே? ரெடியா இல்லைங்களா? அப்படி கூப்பிட்டாலும் நம்ம போக ரெடி. யார் இளமை காலத்தில் தன்னுடைய இளம் பொழுதுகளை உருப்படியான வகையில் பயனளிப்பதற்கு தயாராகிறாரோ அவர் வாழ்க்கையில் ஜெயிப்பார், சந்தேகமே கிடையாது. என் நேரம் எப்படி போகணும்? உருப்படியாக போகணும். உருப்படியாக போகிறதுக்கு யார் கூப்பிட்டாலும் நான் கூட போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். பள்ளிவாசலில் கூப்பிடுறாங்க, வாங்க கொஞ்சம் டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணணும், வந்து க்ளீன் பண்ணுங்கன்னு கூப்பிட்டா நம்ம என்ன செஞ்சிடணும்? நமக்கு ஏதோ சூப்பராக ஒரு வாய்ப்பு தர்றாங்கன்னு வந்துடணும். ஆனால் பள்ளிவாசலுக்காரங்க நிச்சயமாக இந்த பள்ளிவாசலுக்காரங்க அதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. எதுக்கு? வேலை செய்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. எல்லாமே காசுக்காரங்க. அதனால் என்ன செய்வாங்க? வேலை தொழுகை நேரத்தை சொல்லிடுறீங்களாம்மா? பின்னாடி சொல்லிக்கலாம். இப்போ இந்த பள்ளிவாசல்காரங்க நம்மளை கூப்பிடுறது அவங்க தேவைக்கு அல்ல, இல்லையா? அவங்க தேவைக்கு இருந்தாலும் நம்ம ரெடி தான். பள்ளிவாசல் தேவைக்குன்னா வேலை செய்கிறதுக்கு நம்ம ரெடி தான். நான் சிங்கப்பூரில் கொஞ்ச நாளாக ஒரு பள்ளிவாசல் இமாமா இருந்தேன். அங்கே இயல்பாக என்ன பார்ப்பேன்னா, பெரிய பெரிய கம்பெனி, நான் இருந்த இடம் பெரிய கம்பெனிகள் நிறைஞ்ச இடம். அதனால் இந்த கம்பெனிகளில் மேனேஜர்களாக இருக்கிறவங்கெல்லாம் கோட்டு சூட்டு தானே போட்டிருப்பாங்க, கையில் ஒரு பை வச்சுருப்பாங்க. கோட்டு சூட் போட்டு நேராக 12 மணிக்கு பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் கழட்டி மாட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அது எல்லாத்தையும் கழட்டி மாட்டிக்கிட்டு ஒரு லுங்கி எடுத்து கட்டிக்குவாங்க. கட்டிட்டு அவங்க செய்கிறது என்னென்னா, நேராக போய் அந்த பாத்ரூமை பூரா தண்ணி அடித்து க்ளீன் பண்ணுவாங்க. பல பேரை பார்த்து அவங்க வேலை என்ன? ஒருத்தர் பாத்ரூமை பூரா க்ளீன் பண்ணுவார், இன்னொருத்தர் இந்த பள்ளிவாசலில் ஒது செய்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த ஒது செய்கிற இடத்த தொழுகை வர்றதுக்குள்ளார அந்த மர இலைகளெல்லாம் இருக்குன்னா அதை எடுத்து கூட்டி வச்சுருவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, பள்ளிவாசலில் இருக்கிற கார்பெட்டை அப்படியே போய் க்ளீன் பண்ணி அதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து, அதை ஏற்கனவே அங்கே க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க, அதில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்து சரி பண்ணுவோம். எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்கள்ட்ட கேட்டால் நான் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறத விட இதுதான் எனக்கு திருப்தி கொடுக்குதுன்னு நான் பல பேர் திரும்பி இதுதான் எனக்கு, நான் இதை விரும்பி செய்கிறேன், திருப்தி அளிக்கிற வேலைன்னு சொல்லுவோம். அதனால் பள்ளிவாசலுக்கு வேலை செஞ்சால் அது நமக்கு திருப்தி அளிக்கிற, சந்தோஷம் கொடுக்குற வேலை தான். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒது செய்கிறது, இப்போ ஹவுது கழுகுறதுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஹவுது கழுகுறதுன்னு சொன்னாலே சந்தோஷமாக, அதில் என்னெல்லாம் அழுக்கு ஆனாலும் பரவாயில்லைன்னு சந்தோஷமாக ஹவுது கழுகுவோம். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லை. கஞ்சி எடுத்து கொடுக்குறதுங்கிறது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் நமக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் கிடைச்சா நம்ம எப்படி செய்வோம்? சந்தோஷமாக செய்வோம். பள்ளிவாசலில் ஒரு வேலை சொன்னாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவங்க பள்ளிவாசல் வேலைக்காக நம்மளை கூப்பிடலை. நம்முடைய இஸ்லாமிய தலைமுறை ஒரு சரியான தலைமுறையாக வளரணும் நம்முடைய நிழலில் அப்படிங்கிற நீயத்தில் கூப்பிடுறாங்க. சரிதானுங்களா செக்ரட்டரி சார்? நம்முடைய நிழலில் ஒரு இளம் தலைமுறை சரியான தலைமுறையாக வளரணும்
அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க நம்மளை கூப்பிடுறது அவங்க தேவைக்காக அல்ல, யாருடைய நலனுக்காக? நம்ம நலனுக்காக நம்ம கூப்பிடுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் இதை பயன்படுத்திக்குவோம். இப்போ கூட ஒரு பெரிய ஐடியா கிடையாது அவங்களுக்கு, இதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஐடியாவெல்லாம் கிடையாது. இந்த இளைஞர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இப்போ என்ன செய்யணுங்கிற ஐடியாவை உங்கள் ஜெனரேஷன் லெவலுக்கு நீங்கள் தான் சேர்ந்து இப்படி எல்லாம் செய்யலாங்கன்னு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இது இனி எப்படி போகணும், இந்த கூட்டிணைவு எப்படி போகணும்? நம்ம ஊருக்கே இது ஒரு மாதிரி. ஏன்னா வேறு எங்கேயும் இப்படி இளைஞர்களை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலை. அப்போ நம்ம ஒரு முன்மாதிரியாக இப்படி ஒரு கூட்டத்தை இந்த மஹல்லால நடத்தியிருக்கோம். எல்லாரும் பெரும்பாலும் படித்தவங்க தான். எல்லாரும், யாருமே இங்கே என்ன கேருந்து யாரும் 10th கீழே படித்தவங்கன்னு யாரும் சொல்லலை. எல்லாரும் படித்தவங்க தான் இல்லையா? படித்தவங்க, வேலை செய்கிறவங்க, நல்ல நிலையில் இருக்கிறவங்க தான் எல்லாரும் சொன்னீங்க. இப்போ நம்மளுடைய கூட்டிணைவு நமக்கும் நன்மையாக இருக்கணும், இந்த மஹல்லாவுக்கும் நன்மையாக இருக்கணும். அப்படி நன்மையாகணுன்ற நினைப்பில் தான் கூட்டுறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற வடிவத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் சேர்ந்து உருவாக்குவோம். சரியா? இப்போ ஒன்றும் திட்டமிட்டு வச்சு இந்த மாதிரி பிளான், இந்த மாதிரி பிளானு அப்படின்னு எல்லாம் ஒரு திட்டமிட்டு வச்சு அவங்க என்ன செய்யலை. இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்ய முடியும்? நாமெல்லாம் சேர்ந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்துதல் அப்படின்னா, அல்லது இளைஞர்களை இந்த நிழலில் சிறப்பாக நடத்தி சில நல்ல காரியங்களை செய்ய வைக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற ஐடியாவை நம்ம கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன நினைக்க வேணாம், அவங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க, அவங்க நமக்கு சொல்லுவாங்கன்றதல்ல. இன்ஷா அல்லாஹ் நாம் அவங்கள்ட்ட நம்ம சில விஷயங்களை சேர்ந்து பேசி என்ன இப்படி செய்யலாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அவங்க அதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து தருவார்கள். புரிஞ்சுதுங்களா? நான் யதார்த்தமாக ஃபேக்ட் பேசிகிட்டு இருக்கேன், நான் பயான் பேசலையே. நான் பயான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், பயான் பேசலை, நான் ஃபேக்ட் பேசுகிறேன். இங்கே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பள்ளிவாசலின் நிழலில் ஒரு இளைஞர்கள் கூட்டம், இந்த மஹல்லாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு நன்மை செய்கிறதுக்கான ஒரு கூட்டம் அப்படின்ற நியத்தில் கூட்டியிருக்காங்க. நாம் அதுக்கு ஓகே சொல்லியிருக்கோம், இன்ஷா அல்லாஹ் வர்றோன்னு சொல்லியிருக்கோம். என்ன செய்ய போகிறோன்ற அஜெண்டா இருக்கு இல்லையா? அந்த அஜெண்டாவை என்ன செய்யலை, இது வரைக்கும் கிளியர் பண்ணலை. நம்ம எல்லாருமா சேர்ந்து என்ன செய்வோம், அந்த அஜெண்டாவை உருவாக்குவோம். என்ன செய்யலாம் அப்படிங்கிற அஜெண்டாவை இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவோம். அதுக்கு முன்னால் இனி நான் பயான் செய்ய போகிறேன். என்னன்னா, நம்ம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இளைய சமுதாயத்தை ரொம்ப நம்பினவங்க, இளைஞர்களை ரொம்ப நம்பினவங்க. அவங்களுக்கு பெரிய பலமாக இருந்ததே இளைஞர்கள் தான். சரி, நம்ம நபி யாருங்க? ஒரு சின்ன கருத்து யாராவது சொல்லுங்களேன், நம்ம நபி யாருங்க? உடனே என்ன அஜரத்து கேள்வி கேட்குறாரு, அடுத்த தடவை கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு இப்போவே முடிவு செய்கிறாதீங்க. நம்ம நபி யாருங்க? இறை தூதர். அவர் என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? சட்டுன்னு சொல்லுங்க, ஏன் யோசிக்கிறீங்க? இந்த பாருங்க, இந்த பசங்க சொன்ன மாதிரி ஈஸியாக சீக்கிரமாக சொல்லுங்கள். முதல்ல வயசாகும்போது, இப்போ இளைஞராகும்போது தயக்கம் தான் வரும். தயக்கத்தை உடச்சி விட்டு நம்ம பேசுவோம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? டேய் கொஞ்சம் சும்மா பார்த்தீங்களா, அவன் நல்லது சொல்கிறான், நம்ம அவனை தடுக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்னங்க செஞ்சாங்க? யோசிக்கிறோமா இல்லையா? இந்த கூட்டம் இனி அடுத்த 2-3 தடவைகளில் நடக்கும்போது, இது மாதிரி கேள்வி கேட்கப்படும் போது யோசிக்கிற நிலை இருக்கக்கூடாது. சிலை வணக்கத்தை ஒழித்தார் சொல்லலாமா இல்லையா? நீங்கள் எடுத்தோன்னு ஏதாவது சொன்னால், அந்த சொல்ல முகமது நபி அரபு நாட்டில் சிலை வணக்கத்தை ஒழித்தார். இது அவருடைய பிரதான பிரைம் இன்டென்ஷன், அவருடைய பிரதான நோக்கம் என்ன? சிலை வணக்கத்தை ஒழித்தல். செய்தாரா இல்லையா? செஞ்சார். அப்படி நிறைய செஞ்சாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் அமைச்சர்கள், அரசு எம்எல்ஏக்கள் மாதிரி நிறைய அரசியல் கட்சிக்காரங்க இருந்த கூட்டத்தில் பேசினேன். முகமது நபி அப்படின்னு மீலாது விழாவில் பேசினேன். நீங்கள் முகமது நபியை என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இப்போ எல்லோரும் சொன்னாங்க அவர் ஒரு ப்ராஃபெட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஹி இஸ் எ பொலிட்டிக்கல் லீடர்.
அவர் ஒரு அரசியல் தலைவர். எப்படி அரசியல் தலைவர்னா, அவருக்கு முன்னாலேயும் அது மாதிரி ஆள் இருந்ததில்லை, அவருக்கு பின்னாலேயும் ஒரு மாதிரி ஆள் இருந்தது. ஒரு கம்யூனிட்டியில் அவர் பிறந்தார். அந்த கம்யூனிட்டியினுடைய பொலிட்டிக்கல் பவர் அவர் எவ்வளோ தூரம் உருவாக்கி கொடுத்தார் தெரியுமா? அவர் எவ்வளோ தூரம் ஒரு பொலிட்டிக்கல் பவர் அவருடைய கம்யூனிட்டிக்கு அவர் பிறந்த கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி? மாஷா அல்லாஹ், வண்டர்ஃபுல். ரசூலுல்லாஹ்வுடைய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி? குறைஷி கம்யூனிட்டி. குறைஷி கம்யூனிட்டிக்கு அவர் பவர் கொடுத்தாரு. அந்த பவர் எத்தனை வருஷம் இருந்திருக்கும்? குறைஷி கம்யூனிட்டி அவர் பவர் பண்ணாரா இல்லைங்களா? அதிகாரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அதிகாரத்துக்கு கொண்டு வந்து, அவருக்கு முன்னால் பாலிட்டிக்ஸ்ன்ற பேச்சே கிடையாது. அவர் தான் குறைஷி கம்யூனிட்டிக்கு பாலிட்டிக்ஸ் சொல்லி கொடுத்து பாலிட்டிக்ஸில் அவர்களை நிலைநிறுத்தி அரசி தலைவர்களாக உருவாக்கினார். அந்த கம்யூனிட்டி எவ்வளோ வருஷம் இருந்துச்சு? நான் உங்களை பிரமிக்க வைக்கிறதுக்காகவே சொல்கிறேன். 632 அவருடைய பொலிட்டிக்கல் எம்பையர் தொடங்குச்சு. அவருடைய இறப்புக்கு பின்னாடி மௌத்தாகிற வரைக்கும் தன்னை அவர் ஆட்சியாளர்னு சொல்லிக்கவே இல்லை. பட் அவர் ஒரு ஆட்சியாளராக இருந்தார். இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, இன்னைக்கு இருக்கிற யமன், இன்னைக்கு இருக்கிற பஹ்ரைன், இதுக்கெல்லாம் அவர் ஆட்சியாளராக தான் இருந்தார். ஆனால் தன்னை அப்படி சொல்லிக்கல. எப்படி ஆட்சியாளர்னு தன்னை பேரை அவர் சொல்லிக்கல, அப்படியே மௌத்தா போனார். அவருக்கு அப்புறம் தான் இஸ்லாமிக்கு அந்த அரசு அமைப்பு தொடங்குது. எப்போ தொடங்குது? 632 தொடங்குது. அதுக்கப்புறம் அவருடைய ஹலீஃபாக்கள்னு 4 பேர் இருந்தாங்களா இல்லையா? 30 வருஷம், 661 வரைக்கும். இந்த 30 வருஷம் அவருடைய இந்த ஹலீஃபாக்கள் எல்லாருமே குறைஷிகள் தான், எல்லாருமே. அப்போ அவருடைய குடும்பத்தை அவர் அந்த இனம், அந்த வம்சம், அதனுடைய பொலிட்டிக்கல் பவரை அவர் 30 வருஷம் வச்சிருக்கார். அந்த பவர், விசாலமான நிலப்பரப்பு எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம். அந்த பவர் எந்த அளவுக்கு பரவி இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன், எவ்வளவு தூரம் பரவி இருக்கு? சென்ட்ரல் ஏசியா ஃபுல்லாகவே பரவிடுச்சு. 30 வருஷத்தில் அவருடைய அரசு பரவிய தூரம் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, ஹுலஃபா ஹலீஃபான்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. 64 லட்சம் கிலோமீட்டர்ஸ். எவ்வளவு? 64 லட்சம்னா எவ்வளோ பெருசு? நம்ம இந்தியா எவ்வளோ பெருசு? நம்ம இந்தியா எவ்வளோ பெருசு சொல்லுங்களேன், தெரியலையா? இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ தூரம்? 4000 கிலோமீட்டர். ஒரு தோராயமாக கணக்கு வச்சுக்கோம், எவ்வளோ கிலோமீட்ரு? 4000 கிலோமீட்டர் இருக்குது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். எத்தனை கிலோமீட்டர் தான்? இந்தியா பெரிய நாடு தானே, இந்தியாவுடைய கிலோமீட்டர் எவ்வளோ தான்? 4000 தான். இப்போ நான் எவ்வளோ சொன்னேன்? 64 லட்சம் கிலோமீட்டர். கையில் இது வச்சுருக்கீங்களா? ஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லையா? நீங்கள் போய் இப்போவே நான் ஹஜ்ரத் சொன்னது சரிதானா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஹுலஃபா அல்லது ஹலீஃபாக்கள் அப்படின்னு போட்டு அவங்களுடைய டைனாஸ்டி, அவங்களுடைய அரசு எவ்வளோ விரிவடைஞ்சதுன்னு பாருங்கள். எவ்வளோ வருஷத்தில்? 30 வருஷத்தில். நம்ம யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா இந்த முகம்மது நபியினுடைய பவர் என்னங்கிறத? முகம்மது நபின்னு ஒரு வார்த்தையில் நபினா அப்பாவியாக இருப்பாங்க அப்படின்னு தானே நினைப்போம் நம்ம, அப்படின்னு போயிடுறோம். ஆனால் முகம்மது நபி அப்படி அல்ல. உலகத்தில் அரசியல் வரலாற்றில் பெரும் புரட்சி ஏற்படுத்தியவர். சரி, 632 661 வரைக்கும். இந்த கணக்கு அங்கேயே நமக்கு பிடிக்காது, காலேஜிலே பிடிக்காது, இங்கேயும் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கான்னு நினைக்காதீங்க. சின்ன கணக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க, நல்லது. 632 661 வரைக்கும் ஹலீஃபாக்கள். அதுக்கு அடுத்து ஒரு டைனாஸ்டி வருது. வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி இன் த வேர்ல்டு. த ஃபர்ஸ்ட் டைனாஸ்டின்னு சொல்லுவாங்களா இல்லையா? சாம்ராஜ்யம், பேரரசு. த ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி இன் த வேர்ல்டு, உமையா டைனாஸ்டி. உமையா டைனாஸ்டி 132 வருஷம் அதுக்கப்புறம் வர்றாங்க. 662 780 வரைக்கும்.
780 வரைக்கும் உமையா டைனாஸ்டி. உமையா டைனாஸ்டிக்கு அப்புறம் அப்பாசி டைனாஸ்டி வருது. அப்பாசி டைனாஸ்டி வந்து 750 1160 வரைக்கும். கன்ஃபியூஸாக இருக்கா? கன்ஃபியூஸ் கிடையாது. 632 661, 670, 750, 750 1160, 750 1160 எத்தனை வருஷம்? எனக்கு கணக்கு கொஞ்சம் வீக்கு, நீங்கள் சொல்லுங்கள். ஹலோ, 750 1000 ஒரு 250. நம்மெல்லாம் அப்படித்தானே கணக்கு போடுவோம். 250, இது ஒரு 160னா 350, 360 வருஷம். என்ன டைனாஸ்டி? அப்பாசிய டைனாஸ்டி. இப்போ இது ஒரு 350, உமையாக்கள் ஒரு 132, 350 150னே கணக்கு பண்ணுவோம். கிட்டத்தட்ட 500, அது ஒரு 30, கிட்டத்தட்ட 550 வருஷம் ஆட்சி செய்தவங்க குறைஷிகள் தான். உமையாக்கள்னாலும் யார் தான்? குறைஷிகள் தான். அப்பாசியாக்கள்னாலும் யார் தான்? நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த முகம்மதுங்கிற மனுஷருடைய பவர் என்ன? யார் அவரு? அவருடைய பவர் என்ன? இந்த உலகத்தில் அவர் செஞ்ச சாதனை என்ன? நான் 30 வருஷத்தில் 64 லட்சம் கிலோமீட்டர்னு சொன்னா இல்லையா? இந்த 1160 அந்த அப்பாசிய எம்பையர் நிறைவடையும் போது அந்த எம்பையரினுடைய நிலப்பரப்பு எவ்வளவு தெரியுமா? 1,50,00,000 கிலோமீட்டர்கள். நசரத் அடிச்சு விடுறாரு, கணக்கு தெரியல போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறது எல்லாம் நீ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போய் ஒரு சின்னதாக போய் ஹாரூன் ரஷீதுலாம் கேள்விப்படுவோமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? ஹாரூன் ரஷீது, அவர் ஹாரூன் ரஷீதுன்னு போட்டு அடித்து டைப் பண்ணி பாருங்கள். அவருடைய ஆட்சியின் நிலப்பரப்பு எவ்வளோங்க சொன்னேன்? அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரல. எவ்வளோ சொன்னேன்? 1,50,00,000 கிலோமீட்டர். இன்னைக்கு இருக்கிற 45 நாடுகள் அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. ஒற்றை மனிதருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. அவங்க எல்லாருமே குறைஷிகள். நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆளுமையின் வெளிப்பாட்டை காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த விஷயம் சொன்னேன். நாம் எப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய தொண்டர்கள். ஒரு சராசரியான ஆள் கிடையாது அவர். இவ்வளவு பெரிய, அதுக்கு அப்புறமும் வந்தது அவர் சார்ந்த அரசு தான். ஆனால் அவருடைய குடும்பம் இல்லாவிட்டாலும் அவர் சார்ந்த அரசு. அதுக்கப்புறம் 1920 வரைக்கும் உலகத்தின் தலைமைத்துவம் துருக்கி கிட்ட இருந்துச்சு. 1920 வரைக்கும் உலகத்தின் தலைமைத்துவம் துருக்கி கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கும் முகமது நபியினுடைய குடும்பத்தின் ஆட்சி உலகத்தில் இருக்கு. ஜோர்டானில் இருக்கு, புருனையில் இருக்கு, மொரோக்கோவில் இருக்கு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய செல்வாக்கு படைச்சவருங்க நம்ம ரசூலுல்லாஹ். நான் ஏன் பொலிட்டிக்கலை சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தலையை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கிறது பொலிட்டிக்கல் பவர் தான். நம்மளை ரொம்ப கவர்ச்சி அடைய வைக்கிறது எது தான்? இவர் அமைச்சராக இருக்கார், இவர் அதிபராக இருக்கார், இதுதான் நம்மளை ஆளுமைப்படுத்தி வச்சிருக்கு. அரசியல் தான் நம்மளை ஆளுமைப்படுத்தி வச்சிருக்கு. அந்த அரசியல் ரீதியாக யோசிக்கிற போது நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வலிமையானவர்னு பார்க்குறோம். அவ்வளவு வலிமையானவர், இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அரசு பேர் இயக்கத்தை கொண்டு நடத்தியவர். அதுக்கு யாரை பயன்படுத்தினார்னா இளைஞர்களை தான் பயன்படுத்தினார். முத அவருடைய அதிகாரத்தில் மக்கா வருது. மக்காவை ஜெயிக்கிறார். அவர் மக்காலேருந்து வெளியேற்றப்பட்டாரா இல்லைங்களா? வெளியே போனாங்க, ஹிஜ்ரத்துக்கு. இல்லை, அதுக்கு என்ன பேர்? ஹிஜ்ரத்துக்கு போனாங்களா இல்லையா? மக்காலேருந்து எங்கே போனாங்க? மதீனாவுக்கு போனாங்க. 53வது வயசில் போனாங்க. அதுதான் சொல்கிறது, 50 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் அல்ல. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எல்லாம் தொடங்கினதே எங்கேருந்து தான்? 53 இருந்து தான். 53 8 வருஷத்தில் மக்கா திருப்பி அவர் கைக்கு வருது. மக்காவை ஜெயிச்ச உடனே மக்காவுக்கு ஒரு ஆளுநர் நியமிக்கணுமா இல்லையா? யார் கூட இருக்கா? ரசூலுல்லாஹ் கூட யாரெல்லாம் இருக்கா சொல்லுங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா, ஹம்சா ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க முன்னாலேயே, இதுக்கு முன்னாடி.
நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் அவங்க யாரையும் தேர்ந்தெடுக்கல. அத்தாப் இப்னு உஸைத் என்பவரை மக்காவின் ஆட்சியாளராக நியமித்தார்கள். அவருக்கு வயசு 19. இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அவருக்கு வயசு, இங்கே இருக்கிற பெரும்பாலானவங்க வயசு 19 தாண்டிடுச்சு இல்லையா? அத்தாப் இப்னு உஸைத் 19 வயசில் மக்காவின் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். நியமிச்சது யாரு? முகமது ரசூலுல்லாஹ். தகுதி இல்லாமல் நியமிக்க முடியுமா? தகுதியோட நியமிச்சு. இது எதுக்கு நான் காட்ட வந்தேன்? நம்ம ரசூலுல்லாஹ் இவ்வளவு பிரம்மாண்டமான சாதனைகளை செய்யும்போது அவங்க பயன்படுத்திக்கிட்டது யார? இளைஞர்கள். அவங்க கூட எவ்வளவோ பெரியவங்க இருக்கத்தான் செய்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் பயன்படுத்திக்கிட்டது இளைஞர்கள். அவர் பேர் அத்தாப் இப்னு உஸைத். மக்காவினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர், ரசூலுல்லாஹ்வுடைய மேயர். இன்னைக்கு நான் கூட சமீபத்தில் ஒரு இதில் எழுதியிருந்தேன். இப்போ நியூயார்க்கினுடைய மேயராக இருக்காரா இல்லையா? என்னங்க பேர்? ஜஹ்ரான் மெம்தானி. அவருக்கு வயசு 34ன்னு சொன்னோன்னே உலகத்தில் ரொம்ப இளைய மேயர்னு அவரை பற்றி சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்களா இல்லையா? அப்போ நான் அப்போ ஒரு செய்தி எழுதியிருந்தேன். உலகத்தில் ரொம்ப இளைய மேயரை நியமித்தது எங்கள் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 19 வயசுக்காரரை மக்காவின் மேயராக நியமித்தார்கள். மக்கா அன்னைக்குமே மேஜர் சிட்டி தான். ஹை பாப்புலேஷன் வாழக்கூடிய, ஹைலி எக்கனாமிக்கல் பவர்ஃபுல்லான ஒரு சிட்டி தான் மக்கா. அன்னைக்கு ஹை பாப்புலேஷனும் எக்கனாமிக் பவரும் இருக்கிற ஒரு சிட்டி தான் மக்கா அன்னைக்கு. அந்த சிட்டிக்கு ரசூலுல்லாஹ் யாரை நியமித்தாங்க? அத்தாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நியமித்தாங்க. அப்போ அவர் வயசு 19. சரி, இது ஒன்று. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு தீர்மானம் பண்ணாங்க. இஸ்லாம் இப்போ இந்த பகுதிகளுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. இனி இஸ்லாம் அதுக்கு மேலே எங்கே இருந்துச்சுன்னா ரோம், பழைய ரோம பேரரசு. இன்றைக்கெல்லாம் நம்ம அமெரிக்கான்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி அன்னைக்கு இருக்க செல்வாக்காக இருந்த ஒரு டைனாஸ்டி ரோம் எம்பையர், ரோம எம்பையர் இருந்துச்சு. அதை எதிர்த்து நாம் என்ன செய்யணும்? அவங்க நமக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க, அதனால் அதை எதிர்த்து நிற்கணும். அப்போ அதை எதிர்த்து நிற்கிறதா இருந்தால் அதுக்குன்னு ஒரு படையை ரசூலுல்லாஹ் தேர்வு செஞ்சாங்க. அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் தான் தேர்வு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மொத்தம் 15 நாள் காய்ச்சலில் இருந்தாங்க. 15 நாள் காய்ச்சலில் இருந்தாங்க. சஃபர் மாதம் 28ஆம் நாள் ஒரு அசர் தொழுகைக்கு பின்னாடி ஜனாசா தொழுகைக்கு போனாங்க. போயிட்டு வரும்போது எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. அதிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது ஆரம்பிச்சது. எப்போ? சஃபர் 28ல். ரசூலுல்லாஹ் மௌத்தானது ரபியுல் அவ்வல் புற 12ல். மொத்தம் எத்தனை நாளுங்க? 14 நாள் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. இந்த நாளுக்கு இடையில ஒரு படைப்பிரிவை ரெடி பண்ணுறாங்க. அந்த படையினுடைய நோக்கம் என்ன? ரோமன் எம்பவரை எதிர்க்கிறது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் நிறைய யுத்தங்கள் நடந்ததுன்னு சொல்லுவான். உண்மையில் அதையெல்லாம் வார்னு சொல்றதே பொருத்தம் இல்லை. அது சும்மா குழு சண்டை தான். வார்னு சொல்றதா இருந்தால் இதைத்தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். இப்போ அவங்க அனுமதி, இதுதான் ஒரு கவர்மெண்டை எதிர்த்து ஒரு கவர்மெண்ட் செய்கிற சண்டை. இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் ஒரு கூட்டத்தை எடுத்து ஒரு கூட்டம் செய்த சண்டை. மொதல் சண்டை ஒரு கவர்மெண்டை எதிர்த்து ஒரு கவர்மெண்ட் செஞ்ச சண்டைங்கிறது இந்த ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி செய்த இந்த படைப்பிரிவு. அந்த படையில் யாரெல்லாம் இருக்கா? அபூபக்கர், சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், எல்லா பெரிய சஹாபாக்களும் இருக்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக தேர்ந்தெடுத்தது உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அவர் வயசு 20. அப்போ அவருக்கு வயசு, நீங்கள் நான் திருப்பியும் சொல்லுது என்ன, அஜரத் சும்மா சொல்லிட்டு போயிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் தேடி பார்க்கணும். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா, அவர் வயசு எவ்வளோங்க? 20. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்? நம்ம நபி இந்த தீனின் பெரிய காரியங்கள் அனைத்தையும் இளைஞர்களை வைத்துத்தான் செய்தார். இதை ஜமாத்துகளும் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது. இளைஞர்களை வச்சு தான் நான் இன்னும் சொன்னால் அது பெரிய பயானா போயிடும். சுருக்கமாக 2 விஷயத்தை மட்டும் சொன்னேன். ஒருத்தர் அத்தாப் இப்னு உஸைத், இன்னொருத்தர் உஸாமா பின் லாடன் சொல்லிடுறீங்க. உஸாமா பின் ஸைத் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பேர குழந்தை. இதை வச்சு செஞ்சாங்க. அப்போ என்ன காட்டுதுன்னா, இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க தான் ஒரு சமூகத்தினுடைய பெரிய பலம்.
நாம் அப்படி பலமான இளைஞர்களாக இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதைத்தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்தேன். நம்ம தலைவர் மகத்தான சாதனைகளை செய்த தலைவர் இல்லையா? அப்படித்தானே? நம்ம தலைவர் அப்படித்தானுங்க. உங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தலைவரை கைத்தட்டல் வாங்கிட்டு போனவரா? நம்ம தலைவர் வெறும் கைத்தட்டல் வாங்கிட்டு போனவரா? ஆட்சி அதிகாரத்துக்கு சண்டை போட்டவரா? ஆனால் மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய சாதனைகளை கொடுத்த தலைவர். அவருடைய சாதனைகள் வேற பலதும் இருக்குது. வேற பலதும் இருக்கு. இந்த உலகத்தில் மது அருந்தாத ஒரு கூட்டம் இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? யார் காரணம் சொல்லுங்க. யார் காரணம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நம்ம இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறோமே, ஜாதி பார்த்தோமா? ஜாதி பார்த்தோமா? நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜாதின்னு பார்த்தோமா? பார்க்கல. அப்போ அதுக்கு யார் காரணம்? இப்படி பல, அதே போல் நிறைய சமூகத்துக்கு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை சொல்கிறதுக்கு நான் சிலது மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நம்ம தலைவர், நம்முடைய சமூகத்தை வழிநடத்திய தலைவர் இப்படிப்பட்டவர். அவருடைய தொண்டர்களாகத்தான் நம்ம இருக்கோம். அவர் என்ன செஞ்சார்? இளம் சக்தியை பயன்படுத்திக்கிட்டாரு. இளம் சக்தி அவருக்கு பயன்பட்டது. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? இந்த பள்ளிவாசல்காரங்க ஒரு நோக்கத்தில் நம்மளை கூப்பிடுறாங்க. எதனால் கூப்பிடுறாங்க? நம்மெல்லாம் இளைஞர்கள் அப்படின்றதுனால கூப்பிடுறாங்க. இந்த இளைஞர்களை நம்மளை நல்வழிப்படுத்த கூப்பிடுறாங்க. நம்முடைய சக்தியால் நாமும் நன்மை அடைவோம், சமூகமும் நன்மை அடையட்டும். சரியா? இந்த பையன் சொன்ன மாதிரி தான், நாமும் நன்மை அடைவோம், சமூகமும் நன்மை அடையட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சரிதானே? இந்த இலக்கில் நம்ம ஒன்று சேரலாமா இல்லைங்களா? ஒன்று சேருவோம், நல்ல செய்திகளை செய்ய முடியும். நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டிய, உங்களுக்கு இப்போ இதுதான் நோக்கம், அவ்வளோதான். நான் சொல்ல வந்த நோக்கத்தை முடிச்சிட்டேன். இப்போ தான் பயானுன்னு சொன்னேன்னா இல்லையா, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிருவேன். என்னன்னா, இன்னைக்கு மோட்டிவேஷன் டாக் கொடுக்குறவங்க எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்கிறாங்க? சாலிடு ஃபைட். நீ ஜெயிக்கணுமா, உங்கள்கிட்ட என்ன இருக்கட்டும். என்ன சொன்னாங்க? இங்கிலீஷில் தான் சொன்னேன். இங்கிலீஷில் சொன்னால் தான் நமக்கு புரியும் இல்லையா? என்ன சொன்னாங்க? சாலிடு ஃபைட். தமிழில் சொல்கிறதா இருந்தால் உறுதியான நம்பிக்கை. நம்ம பள்ளிவாசல் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஸ்ட்ராங்கான ஈமான். அதானே? இன்னைக்கு மோட்டிவேஷன் சொல்கிறவன் சொல்கிறான், நீ ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? சாலிடு ஃபைட், உறுதியான நம்பிக்கை இருக்கணும். சார் சொன்னார், முதல்ல நீ யாரு? நான் ஏன் உங்கள் பேரெல்லாம் கேட்டேன்? நீங்கள் செகண்ட் நான் இன்னது படிக்கிறேன், இன்ன வேலை செய்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இதை சொல்லிக்க நான் அடுத்து என்ன ஆகணும் அப்படிங்கிற இலக்கு வரும். நான் யார் அப்படிங்கிறத உணரும் போது தான் நான் யார் ஆகணும் அப்படிங்கிற இலக்கு வரும். நான் ஒரு பெரிய வியாபார கூட்டத்தில், வியாபார குடும்பத்தில் பிறந்த பையன் அப்படின்றத நான் உணரும் போது எனக்கு என்ன இலக்கு வரும்? என்னங்க இலக்கு வரும்? நானும் ஒரு பெரிய வரணுமா இல்லைங்களா? நான் ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்த பையங்கிற உணர்வு நமக்கு வரும்போது நானும் ஒரு பெரிய வியாபாரியாகி காட்டணும் அப்படின்னு இலக்கு வரும். நான் ஒரு பெரிய படிப்பாளியின் குடும்பத்தில் பிறந்த பையன் அப்படிங்கிற போது என்ன வரும்? நான் ஒரு பெரிய படிப்பாளியாக ஆகணும் அப்படின்னு வரும். நான் ஒரு பெரிய பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதியின் குடும்பத்தில் பிறந்த பையன் அப்படிங்கிற போது என்ன வரும்? நானும் வருமா இல்லைங்களா? அப்ப நான் யார் என்பதை முதலில் நாம் உணர்வோம். அது அப்படி உணரும் போது நமக்குள்ள ஒரு உறுதிப்பாடு வேணும். நான் இப்படிப்பட்டவன். சாலிடு ஃபைட்னா முதல்ல ஒன்றை நீ நம்பு அப்படின்னு அவன் சொல்லி கொடுக்குறான். மோட்டிவேஷன் பண்றவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? முதல்ல ஒன்றை நீ நம்பு. உன்னால முடியுமா முடியாதா? உன்னால முடியுமா முடியாதா? நீ என்ன நம்பணும்? நான் எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு நீ முதல்ல நம்பினா தான் என்ன செய்ய முடியும்? சொல்லி கொடுத்து சொல்கிறாங்களா இல்லையா? சாலிடு ஃபைட். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. சாலிடு ஃபைட்டை அல்லா மேலே வையுங்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற அறிவுரை அல்ல, உங்களுக்கு சொல்கிற மார்க்கத்தின் செய்தி இதுதான்.
சாலிட் ஃபெய்த் யார் மேலே வைப்போம்? அல்லாஹ் மேலே. உறுதியான ஈமான். உறுதியான ஈமான் நமக்கு இருக்கும்னா அதுக்கு கிடைக்கிற பரிசு என்னன்னா ஹிதாயத், கைட்னஸ். இன்னைக்கு எல்லாத்துக்கும் நமக்கு கைடு தேவைப்படுதா இல்லைங்களா? நீட் படிக்கணும்னா எவ்வளோ மாதக்கணக்கில் போய் எங்கே படிக்கிறாங்க? வெளியூரில் போய் நீட்டுக்கு படிக்கிறான், நீட் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறான். கைட்னஸ் இல்லையா? இன்ஜினியரிங்கில் இருக்கா இல்லைங்களா? இன்ஜினியரிங்கில் என்னமா அதுக்கு பேர்? இன்ஜினியரிங்கில் என்னமா? இன்ஜினியரிங்கில் இதே மாதிரி நீட்டு மாதிரி ஒன்று இருக்கா இல்லையா? கேட்டா ஜேஇ கேட்டுன்னு இல்லையா? அது என்னது? கேடு என்னென்னமோ இருக்குது பாருங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியும், அதனால் சொன்னேன். அப்போ கைடு எதுக்கும் என்ன தேவை இருக்குது? எதுக்கும் கைடு தேவை இருக்கா இல்லையா? இன்னைக்கு ரசம் வைக்கிறதா இருந்தாலும் எதை பார்த்து தான் வைக்க வேண்டியிருக்கு? யூடியூப் பார்த்து ரசம் வைப்பது எப்படி அப்படின்னு பார்த்து தான் எல்லாரும் செய்கிறாங்க. எல்லா காரியமும் அப்படி தான் நம்ம செய்கிறோம் இல்லையா? கைடு தேவைப்படுது. இந்த கைடு கொடுக்குற நினைப்பு தானாக வரும் எப்போ ஃபைத்து கரெக்டாக இருந்தா அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹஃப் அப்படின்ற அத்தியாயத்தில் குகைத்தோழர்கள் அப்படின்னு சொல்கிறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி அவருடைய தொண்டர்களுடைய மனோநிலை மாறிப்போச்சு. ஆனால் அவருடைய உண்மையான ஒரு ஹவாரி இருந்தார். அவர் கூட 12 பேர் போனாங்கன்னு சொன்னா இல்லைங்களா? அந்த 12 பேர்த்தில் ஒருத்தர் மாத்தேயு. இந்த கிறிஸ்துவ கூட்டங்கள் எல்லாம் கேள்விப்படுது. மாத்தேயு சுவிசேஷம் இப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லைங்களா? பைபிளில் இருக்குது மாத்தேயு சுவிசேஷம். மாத்தேயுங்கிறவர் கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களில் ஒருத்தர். அவர் பியூரா கிறிஸ்துவனுடைய கோட்பாட்டை வச்சிருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோட்பாட்டை வச்சிருந்தார். அதனால நம்ம அறிஞர்கள் மாத்தேயு அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லது மாத்தேயு ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சஹாபாக்களை சொல்றோமா இல்லையா? அது மாதிரி அவர் சொல்லுவாங்க. காரணம், அவர் கரெக்ட் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கான்செப்டை வச்சிருந்தார். அவர் உருவாக்குனதை அவர் ஒரு ஊரில் எல்லாரும் மாறி போயிட்டாங்க. எல்லாரும் அடிப்படை கோட்பாட்டிலிருந்து மாறி போயிட்டாங்க. அந்த ஊரில் சில இளைஞர்களை அவர் ரெடி பண்ணார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேசிக் கோட்பாட்டில் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணுங்கிற கோட்பாட்டில் சில இளைஞர்களை ரெடி பண்ணார். அந்த இளைஞர்களுக்கு அந்த ஊர் அரசனாலே ஆபத்து ஏற்பட்டது. இப்போ அந்த இளைஞர்கள் என்னாச்சு, நீங்கள் இருந்தால் இந்த ஊரில் நம்மளை கொண்டு போடுவாங்கன்னு நினச்ச உடனே நம்ம மார்க்கத்தை விட வேண்டாம், இந்த ஊரை விட்டு போயிடுவோம்னு அந்த ஊரை விட்டு அவங்க வெளியே வந்தாங்க. வந்தபோது அவங்க நடந்து களைச்சு வந்த ஒரு இடத்துல ஒரு குகை அடிவாரத்தில் தங்கினாங்க. அல்லாஹ் அவங்கள 300 வருஷம் தூங்க வச்சான். இதுதான் குகைத்தோழர்களுடைய வரலாறு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இன்னும் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 300 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சான். அல்லாஹ் அது ஒரு காரணத்துக்காக தூங்க வச்சான். பின்னால் 300 வருஷம் கழிஞ்சு சமூகத்தின் நிலைமை மாறி இருந்தது. நம்பிக்கையாளர்கள் உருவாகி இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க அந்த நம்பிக்கையை வலிமைப்படுத்துறதுக்கு அவங்க பயன்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய சக்தியை உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு அவங்க பயன்பட்டாங்க. இன்னைக்கும் அந்த அஸாபுல் கஹ்ஃப் என்கிற குகைத்தோழர்கள் இருந்த குகை ஜோர்டானில் இருக்கு. இன்னைக்கு நம்ம போனாலும் பார்க்கலாம். நாங்கள் போயிருந்தபோது பார்த்தோம். அந்த குகை அந்த குகையில் இருந்தவங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தங்களை தயார்படுத்திக்கிட்டவங்க தானே. சமுதாயம் ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கும்போது அது தப்புன்னு தெரிஞ்சு அதிலிருந்து நேர்வழிக்கு அந்த வழிக்காக வேண்டி ஊரை விட்டுட்டு தனியாக போனவங்க தானே. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை நிரூபிப்பதற்கு அடையாளமாக இருந்த அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுவான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம். அந்த இளைஞர்கள் அல்லாஹுவை உறுதியாக நம்பினார்கள். அதனால நாம என்ன செஞ்சோம்? வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நல்வழியை அதிகமாக கொடுத்தோம். அப்போ அவங்கள்ட்ட சாலிடு ஃபைட் இருந்துச்சு. நாம் அவங்களுக்கு என்ன கொடுத்தோம்? கைட்னஸை நிறைய கொடுத்தோம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வாசகம் அந்த இளைஞர்கள் குறித்து. அது நமக்கு தர்ற பாடம் என்னன்னா, நம்ம தீர்மானிக்கிறது அல்லாஹ் மேலே உறுதியான நம்பிக்கை. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் இது ஒன்று தான். நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஸ்டைலில் இருப்போம். ஆனால் அல்லாஹ் மேலே நம்பிக்கையை உறுதியாக வச்சிருப்போமா? அல்லாஹ் யாரு? நம்மளை படைச்சவன், நமக்கு ரிஸ்க் கொடுக்குறவன்,
நம்மளை பாதுகாக்கிறவன். 3 விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சு. அல்லாஹ் யாரு? கரெக்டாக படைச்சானா இல்லையா? பிரதமர் மோடி படைச்சாரா? அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான். ரிஸ்க்கு கொடுக்குறது யாரு? ரிஸ்க்கு யார் கொடுக்குறா? சும்மா சொல்லக்கூடாது. ரிஸ்க்கு யார் கொடுக்குறா? நல்லா சொல்லுங்க. ரிஸ்க்கு யாருக்கு? அப்புறம் எதுக்கு கம்பெனி வச்சு? அப்புறம் எதுக்கு கடை வச்சு? ரிஸ்க்கு யார் கொடுக்குறா? பொய் சொல்லக்கூடாது. சும்மா தானே சொல்கிறேன், சும்மா சொல்லக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் கடை வச்சுருக்கீங்க? குரானில் அல்லாஹ் கேட்குறான், குரானில் அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, நான் விவசாயம் செய்கிறேன். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, நான் விவசாயம் செய்கிறேன். யாருங்க விவசாயம் பண்ணுறோம்? ஏங்க பேசுங்களேன். இப்போ என்ன, யார் விவசாயம் பண்ணுறா? சீக்கிரம் பதில் சொல்லிட்டீங்கன்னா நம்ம சீக்கிரம் போயிடலாம். யார் விவசாயம் பண்ணுறா? அட்ட இவ்வளோ யோசிக்கிறீங்களே. விவசாயி தான் விவசாயம் பண்ணுறான். சொல்லுவோம், ஃபேக்ட் சொல்லுவோம். யார் விவசாயம் பண்ணுறா? அப்போ தானே கண்ணு திறக்கும் நமக்கு. யார் விவசாயம் பண்ணுறா? விவசாயி தான் விவசாயம் பண்ணுறா. அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, நான் விவசாயம் செய்கிறேன். இப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஆண்டவா, நாங்கள் தான் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அல்லாஹ் அங்கே யோசிக்க சொல்கிறான், விவசாயம் பண்ணுறது யார் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் என்ன செய்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? இடம் வாங்குறீங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணுறீங்க, உழுறீங்க. உழுதல்னா என்ன அர்த்தம்? உழுதல்னா என்னங்க அர்த்தம்? உழுதல்னா என்ன அர்த்தம்? ஏர் உழுதல்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஏர் உழுதல்னா ஓட்டை போடுறது. உழுதல்னா ஓட்டை போடுறது. இடத்த சுத்தம் பண்ணி ஓட்டை இந்த நிலத்தில் என்ன பண்ணுறது? ஒரு கோடு கிழிச்சு ஓட்டை போடுறது. எதுக்கு ஓட்டை போடுறாங்க? அதில் விதை போடுவாங்க. ஓட்டை போட்டுட்டு, அப்படி தானுங்க, என்ன புதுசாக பார்க்குறீங்க? ஓட்டை போட்டுட்டு அதில் என்ன செய்வாங்க? அந்த ஓட்டை போடுறது தான் உழுதல். விவசாயிக்கு என்ன பேர் இருக்கு? உழவன் பேர் இருக்கா இல்லைங்களா? உழவன். உழவன்னா என்ன செய்கிறவன்? ஓட்டை போடுறவன். அதில் என்ன போடுவான்? விதை போடுவான் இல்லையா? நாம் செய்கிற வேலை விதை போடுறது மட்டும்தான். விதை போட்டு மூடிடுறோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் ஃபாலிக்குல் ஹப்பி வன்னவா, அந்த விதையை முளைக்க செய்பவன். அதில் நமக்கு ஏதாவது பங்கு இருக்கா? நமக்கு ஏதாவது பங்கு இருக்கா? பங்கு இருக்கா? அல்லாஹ் கேட்குறான், உங்களால் நீங்கள் இவ்வளோ விதை போட்டிருக்கீங்க, கண்டிப்பாக இவ்வளோ தான் மகசூல் கிடைக்கும்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், யோசிக்க சொல்கிறான். யார்? அல்லாஹ் யார்? அல்லாஹ் நம்மளை படைச்சவன். அல்லாஹ் யார்? அல்லாஹ் ரிஸ்க்கு கொடுக்குறவன். அல்லாஹ் எப்படி ரிஸ்க்கு கொடுக்குறான்? நீ செய்கிற வேலை பாதி தான், அதில் ரிஸ்க்கு தர்றது யார் தான்? அல்லாஹ் தான். நான் திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒப்பனக்கார வீதியில் போத்தீஸ் கடை வச்சுருக்கான். போத்தீஸ் கடை வச்சுருக்கான். போத்தீஸ் கடை மாதிரியே இன்னொரு ஆள் ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடை வச்சார். எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சார். சாதனங்கள் எல்லாம் சரக்குகளையும் கொண்டு வந்து வச்சு இன்டீரியர் எல்லாம் பண்ணார். போத்தீஸுக்கு வியாபாரம் நடக்குது, அவருக்கு வியாபாரம் நடக்கலை. கடை வச்சுட்டாலே ரிஸ்க்கு கிடைச்சிருமா? அப்போ ரிஸ்க்கு கொடுக்கறது யாரு? அல்லாஹ் தான். ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்களில் ஒரு ஆள் கோடீஸ்வரனாக இருக்கான், இன்னொருத்தர் ரொம்ப சாதாரணமான ஆளாக இருக்கான். நம்ம கோயம்புத்தூரில் அண்ணன் எப்படி இருக்கிறாரு? மல்டி மில்லியனராக இருக்கார். அவர் வீட்டு வாசலில் 20 கார் நிற்கும். எல்லா வெளிநாட்டு கம்பெனி காரும் அங்கே இருக்கும். ஒரு பையன், அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், சைக்கிள் கூட வாங்க வசதி இல்லை. ஒரே அத்தா அம்மாவுக்கு பிறந்தவங்க. அண்ணன் பணக்காரராக இருக்கார், தம்பி ஏழையாக இருக்கார். அப்போ ரிஸ்க்கு கொடுக்குறது யாரு? யார் கொடுக்குறா? திருப்பியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. யார் கொடுக்குறா? இப்போ தெளிவு கிடைக்குதா? இப்போ ரிஸ்க்கு தர்றதுங்க சம்பாதிக்க போகிறோம் நம்ம. உழவன் என்ன செய்கிறான்? ரோடு கோடு கிழிக்கிறான். அதில் ரிஸ்க்கு கொடுக்கறது யார் தான்? அல்லாஹ் தான். இந்த தெளிவு நம்ம இளைஞர்களுக்கு வேண்டும். நாம் பரீட்சை எழுதலாம். இதில் மார்க்க தர்றது யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் கிட்ட இருக்கு.
மார்க்கு தந்துடலாம், மார்க் வாங்கிடலாம். மார்க் வாங்குறவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்களா? நான் திரும்பி சொல்றேன், மார்க் வாங்குறவனெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை, கம்பெனி வைக்கிறவனெல்லாம் ஜெயிக்கிறது இல்லை. நான் ரொம்ப பயப்படுற ஒருத்த வாழ்க்கை ராஜேந்தர். ஃபஸ்ட்டு ஒருத்தர் நம்ம ஊரில் ப்ரௌசிங் கம்பெனி வச்சார், ஆந்திராக்கார். ஞாபகம் இருக்கா ஒரு பேர்? நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ப்ரௌசர் அவரோட தான். ராஜேந்திர நாயுடுவா, ராஜேந்திரன்னு ஒருத்தர். அப்போ நான் சொல்கிறது முதல்ல நான் ப்ரௌசிங் யூஸ் பண்ணினது 2000 ப்ரௌசர். இப்போ நம்ம கூகுள் இப்போ இது யூஸ் பண்ணுறோமா இல்லையா, கூகுள் குரோம் எல்லாம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா? சத்தியம்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ். பாருங்க, இந்த ஜெனரேஷனுக்கே தெரியல. சத்தியம் கம்ப்யூட்டர்னா ஜெனரேஷனுக்கே தெரியல. இந்தியாவில் கம்ப்யூட்டர் துறையில் முதல்ல நிலைநாட்டினவன் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் தான். சத்தியம் கம்ப்யூட்டர்ஸினுடைய ஓனர் பேர் ராஜேந்திரனா இன்னும் வரும். சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ், சத்தியம் ஸ்கேண்டல்னு வருது எடுத்தோடனே. அவர் பேர் நீங்கள் இதுக்குள்ள சீக்கிரம் பார்த்து சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சரி, இப்போ படிச்சுங்க. அவர் பேர் ராஜேந்திரன் வரும். அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல யூஸ் பண்ணது அந்த சத்தியம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணேன். ராமலிங்க ராஜு. வெரி குட். இப்படி தான் சொல்லணும், ராமலிங்க ராஜு. பாருங்கள், இந்த தலைமுறைக்கு அவரை யாருன்னே தெரியல. இன்றைக்கி நம்ம இந்தியா வந்து ஐடி ஃபீல்டில் கொடிகட்டி நிற்குதுன்னா அதுக்கு ஆரம்ப காரணிகளில் ஒருத்தர் ராமலிங்க ராஜு. அவர் காலையில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார், மதியானம் வியட்நாமில் இருப்பார், நைட்டு வேறொரு நாட்டில் இருப்பார். அப்படி இருந்தவர் கடைசியில் ஜெயிலில் போய் மாட்டினார். நம்ம கண்ணு பார்க்க அவருடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வளர்ந்த காலம் தான் அந்த கம்ப்யூட்டர் துறையெல்லாம் வளர்ந்துட்டு வந்த காலம். கம்ப்யூட்டரில் ஐடிங்கிறது முதைய அறிமுகமாக இருந்த காலம். இந்த விண்டோஸ் 92, விண்டோஸ் 93 இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தலைமுறைக்கு தெரியுமா? விண்டோஸ் 93, விண்டோஸ் 95 அதெல்லாம் வந்த காலம். அந்த காலத்தில் கொடிகட்டி நின்ன ஒரு இந்தியாவினுடைய புகழை உச்சிக்கு கொண்டு போன ஒரு சத்தியம் ராமலிங்க ராஜு. ஆனால் பேசிக்காக அவர்கிட்ட இருக்க வேண்டிய ஒழுக்க பண்பு இல்லாமல் போனதுனால அவர் எங்கே போனார்? இப்போ நான் சத்தியம்னு போட்ட உடனே சத்தியம் ஸ்கேண்டல் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அவர் சில தேவையில்லாத வேலைகளை செஞ்சார். அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, என்னதான் திறமை இருந்தாலும் ஒரு சரியான நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்முடைய வளர்ச்சி நிலையானதல்ல. அதுக்கு தான் நான் திரும்ப சொல்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நமக்கு அவசியமாக இருக்க வேண்டியது அல்லாஹ் மேலே இருக்கிற நம்பிக்கை. இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோமா இல்லையா? வந்ததனுடைய பரக்கத்தாக அல்லாஹ் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு உறுதிப்படுத்தட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே அல்லாஹ் என்ன சொன்னானோ செய்தானோ அது சரி, ஆழமான நம்பிக்கை. ரசூல்லா எந்த இளைஞர்களை கண்டெடுத்தாங்களோ அந்த இளைஞர்கள்ட்ட அதுதான் இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் தொலாவி பாருங்கள், ரசூல்லா கண்டெடுத்த இளைஞர்கள்னு. ஏஐ நமக்கு சொல்லித்தரும். ஒரு ஃபர்ஸ்ட் ஆள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு. ரசூல்லாவை மக்காக்காரங்க கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி போய் அவரை கொன்ற வேண்டியதான். படுத்திருக்கிறவரை யாருக்கும் தெரியாமல் போட்டு தள்ளிட வேண்டியதான் முடிவு பண்ணி அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ரசூல்லாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ரசூல்லா என்ன பண்ணுறாங்க? அலி ரலியல்லாஹு தன்ஹு கூப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹுவை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த படுக்கையில் படுத்துக்க, நான் பொத்துற போர்வையை எடுத்து பொத்திக்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ? அவருக்கும் தெரியத்தான் செய்யும். யார் வரப்போகிறான்? இன்னைக்கு கொல்றதுக்கு ஆள் வரப்போகிறாங்க. இவர் ரசூல்லா தப்பிச்சு போகிற போது என்ன அந்த இடத்துல படுக்க சொல்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா என்ன கேட்கல, யார் ரசூலுல்லாஹ், இது என்ன நியாயம்? உங்களை கொல்ல வரும்போது நீங்கள் தப்பிச்சு போனால் என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட வேண்டியதானே, என்ன இங்கே சிக்க வச்சுட்டு போகிறீங்களேன்னு அவர் கேட்கல. அவர் சொல்கிறாரு, அந்த ராத்திரி நான் தூங்குன மாதிரி நிம்மதியாக தூங்குனதே இல்லை, அவ்வளோ நிம்மதியாக தூங்குனேங்கிறார். தூக்கம் வருமாங்க?
எந்த நேரத்தில் வருவானுங்களோ எங்கே அடிப்பானுங்களோன்னு தெரியாது. ஏன்னா வெட்டுறவன் முதல்ல மூஞ்சி கிடந்து பார்த்து கழுத்தில் நேராக வெட்டுவோன்னா வெட்டுவான், எங்கே வெட்ட முடியுமோ அங்கே தானே வெட்டுவான். அதனால் அவருக்கு பயம் வரல. அவர் சொல்கிறார், நிம்மதியாக தூங்குனேன். ஏன் நிம்மதியாக தூங்குனேன்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, படுத்துக்க, இந்த போர்வையை பொத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னது, 3 நாள் கழித்து என்ன குபால வந்து பாரு. குபாங்கிறது மதீனா வாசலில் இருக்கிற ஒரு ஊர். 3 நாள் கழித்து என் குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு நீ 3 நாள் கழித்து என்ன குபால வந்து பாரு அப்படின்னு சொன்னது யாரு? நீ குபால வந்து பாருன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு ஒன்றும் நடக்காது. காரணம் சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ். இந்த நம்பிக்கை அவருக்கு என்ன கொடுத்துச்சு? அந்த நிம்மதியை கொடுத்துச்சு. இளைய சமுதாயத்துக்கிட்ட இன்னைக்கு நம்ம கோரிக்கை வைக்கிறது ஒன்று தான், அல்லாஹ் மேலே இருக்கிற நம்பிக்கையை விடாமல் பிடிச்சிக்கோ. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில், இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன், இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? நீங்கள் முஸ்லீம் யூத்துக்கு இருக்கிற பிரச்சனைன்னு தேடி பாருங்க. ட்ரெடிஷன்ஸ் அண்ட் மாடர்ன் இஸ் வெஸ்டர்னைசேஷன். நம்முடைய பாரம்பரியம் ஒரு பக்கம் அவங்களை இழுக்குது, வெஸ்டர்னைசேஷன் மேற்கத்திய கல்ச்சர் ஒரு பக்கம் நம்மளை இழுக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில இளைஞர்கள் அவங்க கையை கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில நம்முடைய ஈமானை பாதுகாத்துக்கிட்டா ஜெயிச்சிட்டோம். இந்த பள்ளிவாசலில் உங்களை கூப்பிட்டதனுடைய நோக்கம் அதுதான், ஈமானை பாதுகாத்து, நம்முடைய ஈமானை பாதுகாத்து. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இதில் உறுதி எடுத்துக்கலாமா? நம்முடைய ஈமான் நம்மளை நல்ல நாட்டிக்குவோம். அல்லாஹ் மேலே வச்சிருக்கிற ஈமானில் உறுதியாக இருப்போம். அல்லாஹ் தான் நம்மை படைத்தவன், அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் தருபவன், அல்லாஹ் தான் நம்மை பாதுகாப்பவன். எந்த அரசியல் கட்சிக்காரனும் கிடையாது. அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கிறவன். அல்லாஹ் சொன்னபடி நடந்துக்கும். நாம் இந்த ஈமான உறுதியாக வச்சா அல்லாஹ் எல்லா இடத்துலையும் ஹிதாயத்து தருவான். ஹிதாயத்துனா என்னங்க? கைடுலைன் நல்லா கொடுப்பான். நீங்கள் படிக்கணுமா இப்படி படிங்க, நீங்கள் வேலைக்கு போகணுமா இந்த வேலைக்கு போங்க, நீங்கள் வியாபாரம் செய்யணுமா இந்த வியாபாரம் செய்யுங்க. இதுக்கெல்லாம் ஒரு கைடு வேணுமா இல்லைங்களா? இந்த கைடை யார் தருவா? அல்லாஹ் தருவா. இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறது. அவர்கள் அல்லாஹ்வை உறுதியாக நம்பினார்கள், அவர்களுக்கு நாம் ஹிதாயத்தை அதிகமாக கொடுத்தோம். இந்த ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நான் குர்ஆனுடைய செய்தியாக சொல்லியிருக்கேன். யார் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான்? அஸ்ஸாபுல் கஹஃப் என்கிற குகைத்தோழர்கள் விஷயத்தில் சொல்கிறான். இதை மனசில் வச்சுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் உறுதியான ஈமானில் இருப்போம், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து நமக்கு கிடைக்கும். அந்த ஹிதாயத்தோடு நம்ம என்ன செய்வோம்? இந்த பள்ளிவாசலில் இணைஞ்சு நம்மளை நாம் மேம்படுத்திக்குவோம். சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் நாம் இன்ஷா அல்லாஹ் செயல்படலாங்களா? அதெல்லாம் செயல்பட. நான் திருப்பியும் சொல்கிறேன், பள்ளிவாசல்காரங்களுக்கு நல்ல சிந்தனை, நம்ம இளைஞர்களை விடக்கூடாதுங்கிற நல்ல சிந்தனை. அதனால் உங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்க கீழே உட்காந்து உங்களுக்கு சேர் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இல்லாட்டி பசங்கள்லாம் போய் பின்னாடி போய் உட்காருப்பா, அப்படி தானே சொல்லுவேன். பசங்கள்லாம் பின்னாடி போய் உட்காருப்பா அப்படிம்பாங்க. எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கிறது பூரா வயசான ஆளுங்களாக இருப்பாங்க. தொப்பி போட்டு அழகாக ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அத்தர் வாசம் மணக்க உட்காந்துருப்பாங்க. இப்போ உங்களை உட்கார வச்சுருக்காங்க. காரணம் என்ன? இந்த இளைஞர்களை நம்ம பயன்படுத்திக்கணும்னா என்ன அர்த்தம்? நமக்கு தேவைக்குன்னு இல்லை, அவங்க வாழ்க்கை நல்லாகணும், அவங்க சிறப்பானவர்களாக வருவதற்கு பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம ஒன்றிணையலாமா? ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு தஹத லில்லி அர்ஷிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லு. நாளை மறுமையில் அல்லாஹ் அவனுடைய அர்ஷின் நிழலுக்கு கீழே 7 பேருக்கு இடம் கொடுப்பான். 7 பேருக்கு இடம் கொடுப்பான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முதலாவது சொன்னது இமாமுன் ஆதிலுன், நீதியான தலைவர். ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னது ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை வழிபடுவதில் வாலிபத்தை கழித்த இளைஞன். இறை வழிபாட்டில் வாலிபத்தை கழித்த இளைவனுக்கு என்ன அரிசி நிழல்ல இடம் கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் ரெண்டாவதாக சொன்னாங்க. மீதி உள்ளதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும், இப்போ நம்ம ரெண்டாவது மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் நாம் இடம் பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் அரிசி நிழல், இந்த பள்ளிவாசல் நிழலில் நம்மளை கூப்பிடுறாங்க. இது நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தட்டும்? அரிசி நிழலில் கொண்டு போய் நிறுத்தட்டும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த பள்ளிவாசலோடு இணைவோம். உங்களை எல்லாம் எப்பவும் கேட்டுக்கிறது, இங்கே இருக்கிற காலத்தில் இங்கே வேறு எங்கேயும் ஊருக்கு எந்த நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நான் கேட்டுக்கிறது, நீங்கள் போய் அந்த ஹஸ்ரத்தோட ஜாயிண்ட் ஆகி, கண்டிப்பாக ஒரு தப்பான வழிக்கு கூப்பிட மாட்டார். இந்த ஹஸ்ரத்தோட ஜாயிண்ட் ஆகிக்க. வெள்ளிக்கிழமை போனீங்களா, அந்த ஹஸ்ரத்து ஒரு கையை முடிச்சு முசாஃபா செஞ்சிரு. அல்லாஹ் ரசூலோட என்னுடைய தொடர்பை நான் உறுதிப்படுத்திக்க இவரை பயன்படுத்திக்கிறேங்கிற நினைப்பில் முசாஃபா செய்யும்.
நிச்சயம் நம்ம நல்லா இருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ இங்கே வந்திருக்கிறோம், இந்த கூட்டம் பிரயோஜனமாக இருந்துச்சா? நம்ம சேர்ந்துருவோமா? நம்ம இந்த பள்ளிவாசலுக்கு கீழே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்பரெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஒரு தடவை கூட்டம் நடத்திட்டு விட்றாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க கூப்பிடுவாங்க, அடுத்தடுத்து பிளான் பண்ணிவிட்டு கூப்பிடுவாங்க. நம்ம என்ன செய்யலாம், நான் திருப்பி சொல்லிட்டேன், அஜெண்டா நம்ம தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். இன்னும் அவங்க எந்த பெரிய அஜெண்டாவும் போடலை. அப்படி தானே செக்ரட்டரி சார்? இன்னும் நம்மளாம் அஜெண்டாலாம் போடலை. இப்போ முதல்ல பசங்களை கூப்பிடுவோம், அவங்களுக்கு நல்ல நீயத்து. அந்த பசங்களை பள்ளிவாசலுடைய நிழலில் இன்றைக்கி இருக்க வைப்போம். காலம் ரொம்ப மாறி கிடக்கு. இந்த நேரத்தில் அவங்க இந்த பள்ளிவாசல் நிழலில் வந்து நல்லது செஞ்சு அவங்களும் நல்லவங்களாக ஆகணும் அப்படிங்கிற நீயத்தில் அவங்க இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. சிறப்பான நீயத்து. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய நீயத்து நிறைவேற்றுறதுக்கு அல்லாஹ் துணை நிற்கட்டும். அவங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டட்டும், எப்படி இந்த இளைஞர்களை கொண்டு போகிறதுன்னு வழிகாட்டட்டும். நீங்களும் உறுதியாக இன்ஷா அல்லாஹ் ஈமானில் உறுதியாக இருந்து இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு சேர்ந்து நம்ம செயல்படுறதுன்னு வருவோம். நன்மைக்கு ஒன்று சேருவோம். எதுக்கு ஒன்று சேருவோம்? நன்மைக்கு நம்ம நல்லது செய்கிறதுக்குன்னு நம்ம ஒன்று சேருவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமா சேர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணலாமா இல்லைங்களா? கைடு லைன் கொடுக்கலாம். இப்போ நம்ம சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, படித்து வர்றான் பார்த்தீங்களா பையன், ஒரு டிகிரி முடிச்சுட்டு வர்றான், ஒரு ஐடி முடிச்சுட்டு வர்றான்னா அடுத்து என்ன செய்யணும்னு அவனுக்கு கைடு பண்ணுறதுக்கு நம்ம கம்யூனிட்டியில் ஆள் இல்லை. நான் ஒரு தடவை ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். எதுக்குன்னா இந்த கவுன்சிலிங்காக போகிறேன், மெடிக்கல் கவுன்சிலிங்காக மகளை கூட்டிகிட்டு போகிறேன். போகும்போது நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க. அவங்க கவுன்சிலிங்கில் வந்தவங்களை பார்த்தா நிறைய பிராமின்ஸ் இருக்காங்க, அதில் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, நீங்கள் அவங்க அக்கா, நீங்கள் என்ன செய்கிறம்மா? நான் இப்போ தான் கடைக்கு போகிறேன். உங்கள் அக்கா என்ன செய்கிறாங்க? எங்கள் அக்கா ஐஎம்ஐயில் இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனி பேர் சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் பொருளை வந்து காக்னிசன்ட்டில் இருக்குது, ஒன்றும் என்ஃபோசிஸில் இருக்குது. எல்லாம் அவங்க சொல்கிற போதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்களாம் எங்கே இருக்காங்க? பெரிய பெரிய நிலையில் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? அடுத்த வர்ற தலைமுறைக்கு அவங்க வழிகாட்டுறாங்க. நீ இதை படி, இப்படி வா அப்படின்னு வழிகாட்டி தூக்கி விட்டுறாங்க. நம்ம கம்யூனிட்டி இப்போ தான் படித்து வருது, வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் நம்ம ஏரியாவில் ஐடி படிச்சுட்டு மீன் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. மீன் மார்க்கெட்டுக்கு போனால் 2 மணி நேரம் வேலை செஞ்சால் அன்னைக்குள்ளே காசு கிடைச்சிருதா இல்லைங்களா? கிடைச்சிருது. மீன் மார்க்கெட்டுக்கு போய் பாருங்கள், நிறைய ஐடி ஹோல்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. காரணம் என்ன? இது எப்படி அடுத்து போகலாங்கிறதுக்கு வழிகாட்டுறவங்க இல்லை. நாம் ஒன்று சேரும்போது அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒருத்தர் பார்த்து பழகி, இதை பாருங்கள், இங்கே ஒருத்தர் ஐடி ஃபீல்டில் வேலை செஞ்ச ஒரு 2-3 பேர் இருந்தாங்க, வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்குதுன்னு தெரியும், என்ன படிக்கலாம்னு சொல்லிக் கொடுக்க முடியும், லைஃப்பை நம்ம மேலே கொண்டு போகிறது எப்படி அப்படின்றத சொல்லிக் கொடுக்க முடியும். அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? இந்த கூட்டமைப்புக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அல்லாஹ் தஆலா எல்லா நன்மைகளுக்கும் இதை வாய்ப்பாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நான் ரொம்ப நிறைய துவா செஞ்சுட்டு தான், கீழே துவா செஞ்சுட்டு தான் மேலே வந்தேன். யா அல்லாஹ், எத்தனையோ பயானுகளுக்கு நான் போகிறேன், அது மாதிரி இதை வந்து ஒரு சராசரியான பயானாக ஆக்கிறாத. யா அல்லாஹ், இது ஒரு இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும், இளைஞர்களை ஒரு சக்திப்படுத்தணுங்கிற எம்பவர் பண்ணணுன்ற நோக்கத்தில் இந்த ஜமாத்து கூட்டி இருக்கிற கூட்டம். யா அல்லாஹ், இதுக்கு நீ நிறைய இதுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நிறைய கேட்டுட்டு தான் நான் வந்தேன். அல்லாஹு தஆலா நிச்சயமாக இந்த கூட்டத்துக்கு வெற்றியை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் ஒத்துழைக்கலாம்களா? அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ இந்த கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டமைக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, இந்த ஜமாத்துக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷம். சொன்ன மாதிரி ஒரு வெள்ளை யானை, அத்தர் மனம், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரும் முதல் சொல்ல இருப்பாங்க, அப்படியே பார்த்து பழகிடுச்சு. இன்னைக்கு ஒரு 30 பேர் 40 பேரை ஒரே இடத்துல பார்க்கும்போது ஜமாத்துக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படலாம். அப்படித்தான் செக்ரட்டரி கூட சொன்னார். இது மாதிரி மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாக இளைஞர்களை பார்க்கணும், இந்த ஜமாத்தில் இளைஞர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த 4 பேர் சொல்லிட்டாங்க. அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறான், உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறான், உங்களை நல்வழிப்படுத்தணும்னு ஆசைப்படுறான். இங்கே இருக்கிற பெரியவர்கள்ட்ட கேட்டால் தெரியும், இந்த வாரம் முழுக்க இளைஞர்கள் தொடர்பாகவே நம்ம பேசிட்டு இருக்கோம். பள்ளியில் சுபுடைய பயானும் சரி, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பயானும் சரி, இளைஞர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய அடுத்த தலைமுறையை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துல தான் ஒரு ரொம்ப பெரிய
ஒரு திட்டத்தில் இந்த ஜமாத்தை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்ச்சியோட நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த கூட்டம். அது சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய அஜெண்டாலாம் இல்லை. முதல்ல இளைஞர்களை பள்ளிக்கு கொண்டு வரும், மஸ்ஜிதுடைய தொடர்பை ஏற்படுத்தும். அதற்கு ஒரே ஒரு செய்தி சொன்னாங்க, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை வேணும்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை பற்றிய ஆழமான சிந்தனை வேண்டாம். அந்த சிந்தனை நம்மை விட்டு தொலையாமல் இருக்கணும்னா நமக்கு மஸ்ஜிதுடைய தொடர்பு, நமக்கு மஸ்ஜிதுடைய தொடர்பு. குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 10 நாள் மஸ்ஜிதில் தொடர்ந்து வருபவர்களாக நம்ம இருந்தா நமக்கு ஒரு பெரிய மாற்றம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய கல்வியில, வேலையில, குடும்பத்துல, நம்முடைய சுய ஒழுக்கத்துல ரொம்ப பெரிய மாற்றம் கிடைக்கும். அதனாலதான் நம்ம இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக நான் ஜும்மாவில் கூட சொன்ன, அவங்களுக்கு 2 செய்தி, ஒன்று குரானை கொடுக்கணும், இன்னொன்று தொழுகையை கொடுக்கணும். நமக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் திறமை இருக்கலாம், ரொம்ப பெரிய பதவிகள் இருக்கலாம், ஆனா அந்த குரானும் தொழுகையும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு ஒரு பெரிய பயனை நமக்கு தரும். அப்படிங்கிறது தான் இதுக்கு இந்த ஜமாத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமான செய்தி. பெரியவர்கள் ஜமாத்துக்காரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது தொடரும். அதுன்னு சொன்ன மாதிரி நம்ம கூடி கலையிற நபர்களாக இருக்கக்கூடாது, கூடி கலையிற நபர்களாக இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த காலங்களில் நம்ம மஸ்ஜிதோடு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நாம முன்னிக்கணும். நிற்கலாமா? தொழுகையாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். இப்போ அடுத்து ஒரு 2 நாள் 26 குடியரசு தினம் வரப்போகுது. யாரோ குடியேற்றிட்டு போகிறாங்க, யாருக்கும் முட்டாய் கொடுத்துட்டு போகிறாங்க, ஸ்கூலில் படிச்சது அப்படின்ட்டு இல்லாமல் நம்முடைய ஜமாத்து முன்னு நடத்துகிறாங்க. நம்ம தேசத்திற்கான நமக்கான பற்றை நம்ம வெளிப்படுத்துவதற்கான உள்ள நிகழ்ச்சி அது. இப்போ அந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம கலந்துக்கணும். அடுத்தடுத்து ரமலான் வர இருக்கிறது. அதை தாண்டியும் நம்முடைய மகளான இளைஞர்களுக்கான சில திட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒத்துழைத்தீர்கள் என்றால் உங்களுடைய கொண்டு இந்த ஜமாத்து ரொம்ப பெரிய சேவைகளை செய்ய காத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். ஜமாத்துடைய செக்ரட்டரி ஒத்துழைத்த முன்னாடி என்னுடைய அழைப்பை ஏற்று வருகிறந்த எனது ஆசிரியர் தவி மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அஜீஸ் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கு நம்ம ஜமாத்தினுடைய முத்துவட்டி PM ஜலாலுதீன் முஸ்லியார் அவர்கள் சார்பில் வருகிறார். செயலாளர் முன்னாடி பேர். அதைத் தொடர்ந்து நம்முடைய நண்பர் ரியாஸ் அஹமத் அவர்களுக்கு ஜமாத்துடைய செயலாளர் பீராஜியார் அவர்கள் ஒரு சால்வை வைத்து அவருக்கான ஒரு நூலையும் அர்ப்பணிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்துடைய ரொம்ப பெரிய நாட்கள் திட்டம்லாம் இல்லை. லாஸ்ட் வீக்கில் ஒரு 7 டேஸில் போட்ட திட்டம். எல்லாம் அந்த திட்டங்களில் தயாருள்ளதாக அமைத்து தருவாங்க. சிறப்பு விருந்தினர்களாக வருவதற்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த இருவர்களுக்கும் ஜமாத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹசரத்துடைய துஆவோடு இந்த கூட்டம் நிறைவேறும். சரியாக 5 நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகை நடைபெறும். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما واجعل تفرقنا من بعد هذا تفرقا معصوما. اللهم لا تجعل منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.